வணக்கம் சோதரி நண்பர்களே. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது. அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. ஒரு 30 வருடம் பின்னோக்கி போனால் கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும், படிப்படியாக முன்னேறணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது, தேவைக்கு ஏற்பதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது. எதாக இருந்தாலும் இப்போவே கிடைக்கட்டும், நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷம் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட், இதுதான் வாழ்க்கைன்னு போடு. அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன், கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, இல்லைன்னா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பட் இங்கே என்னென்னா, இது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல, ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு. ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்குது. ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும். பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாலே அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம். நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி. ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம், எனக்கு இது கிடைச்சிருச்சு, எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லணும். இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும், என்னைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே ஒரு மோசமான விஷயத்துல தப்பிச்சு வந்தால் கூட அதையும் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம். நல்ல வேலை, என் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது, நான் பொழைச்சிக்கிட்டேன், தலைக்கு தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம். ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். இதுக்கு வேலிடிட்டி எல்லாம் கிடையாது. எப்போ வரும், எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது. பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காலக்கணிதம். இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே இது இப்படித்தான் இருக்கும். குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் மாறி மாறி தான் இருக்கும். உண்மையிலேயே அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி தான் தெரியும், அப்போவே கூட தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சம்பாதிச்சேன், நல்லா வேலை பார்த்தேன், நல்லா எல்லா விஷயங்களுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம். ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களே புரியும், இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் அப்போவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டிஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது, எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கு. அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மீனம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஜென்ரலாக சொல்லக்கூடிய இந்த மீன ராசி என்பது பறவையை போல வாழக்கூடியது. இந்த பறவை என்பது தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்காது, தனக்குன்னு ஒரு கூடு கூட கட்டிக்காது. இந்த அடை காக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும்பொழுது தான் கூடு கட்டவே செய்யும், மற்ற நேரங்கள் அது கூட இருக்காது. மற்றபடி வாழ்க்கையை வாழ்வதற்கு இயற்கையின் அடிப்படையில் அது பாட்டுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகும். கிட்டத்தட்ட இந்த மீன ராசிக்காரங்களும் அப்படிதான் வாழ்க்கையை வாழ்வதற்கேன வாழக்கூடியவங்க. எல்லாத்துலேயுமே சுகங்களையும் சந்தோஷங்களையும் அமைதியும் நிம்மதியும் தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் ஆகிறது, துக்கமாகிறது, மன கஷ்டப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா நிலவு சூழல்களையும் நம்ம பார்த்து அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கேஷுவலாக இருப்பாங்க. அதனால தான் பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சங்கடமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவங்களுடைய முகத்தில் ஒரு அமைதி, அளவில் எப்பவுமே ஒரு புன்னகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். பெருசா அவங்களுடைய துக்கங்களையோ கஷ்டங்களோ அவங்க பெருமளவில் வெளிக்காட்டிக்கிறதே இல்லை. இந்த குணமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோக பாக்கியம் தான். எவ்வளவு பேருக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே இருந்தாலும் எவ்வளவு பேர் அதை கேஷுவலாக எடுத்து செய்ய முடியும். பட் மீன ராசிக்காரங்களால் அது கண்டிப்பாக முடியும் எல்லா காலகட்டங்களையும். பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிங்கிற வாசகத்துக்கு இறங்க செயல்படக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்பவுமே ஒரு யோக வாக்கியங்களோடு செயல்படும். பெரும்பாலான மீனராசிக்காரங்க பார்த்தா ஒன்று பிறந்த இடத்தை விட்டு வெளி ஊர்கள்லையோ வெளி மாநிலங்கள்லையோ நிறைய பேர் வெளிநாடுகள்லையோ போய் வசிக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய
கல்வி கற்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். இனம் மட்டுமல்லாமல் வேற்று இனத்தரோடு பழகி தன்னுடைய விஷயங்களையும் அனுபவங்களையும் விஸ்தாரமாக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. நிறைய புதிய விஷயங்களை தேடி போவாங்க, நிறைய புதிய இடங்களுக்கு போவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் பெரும்பாலும் இவங்களுக்கு சக்சஸாக தான் இருக்கும். நார்மலாகவே மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடமையற்றை பலனை எதிர்பாராது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ இவங்க நார்மலாகவே வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு எல்லாமே அந்தந்த கட்ட அமைப்புகளின்படி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் அதிகமாகவும் போய்க்க மாட்டாங்க, கம்மியாகவும் ஆய்க்க மாட்டாங்க. சிலர்லாம் பார்க்கலாம் ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஓய்வு எடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அவங்களால முடியவே முடியாது. ஏதோ ஒரு வேலைகள், ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஆசைப்பட்டா கூட, அவங்க முயற்சி செஞ்சா கூட அவங்களால கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக சும்மா இருக்க முடியறதில்ல. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க, எப்பவுமே சும்மாவே கிடப்பாங்க. வாலண்டியராக மற்றவங்க ஏதாவது வேலை கொடுத்தா கூட அதை செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு மனம் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க எப்பவுமே சும்மா தான் இருப்பாங்க. பட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு அவங்க வேலைப்பாடுகள் செய்யறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஓய்வு, அமைதி அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு திரும்பவும் வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தீரும். இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபாடுகள். அவங்களுடைய ஜாதக அமைப்படி சில கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப மாறுபட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு 2 நாள் ஓய்வு எடுப்பாங்க, 2 நாள் வேலை செய்வாங்க. சிலருக்கு 2 மாதம் ஓய்வு எடுப்பாங்க, 2 மாதம் வேலை செய்வாங்க. சிலருக்கு 2 வருஷம் இப்படி மாறி மாறி கூட இருக்கலாம். எப்படியும் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதை அவங்க பேலன்ஸ் பண்ணி தான் போயிட்டு இருப்பாங்க. ஓய்வு நேரங்கள் அதுக்கேற்ற வேலைப்பாடுகளை செஞ்சுட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. வேலை இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அதிகம் பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இயற்கையாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த கால நேரத்துக்கு ஏற்ப தக்க பயன்களோடு செயலாற்றக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இதுக்குன்னு இவங்க தனியாக ஷெட்யூல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நார்மலாக மீனராசி அப்படிங்கிறது ஆன்மீக பலம் பொருந்தியது. இப்போ இந்த மீனராசியில் பிறந்தவங்களா பார்த்தீங்கன்னா இந்த யோக தர்மங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகங்களுடைய நுணுக்கங்களை அறிந்து அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக, சும்மா வழிபாடு மட்டுமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையே அந்த காரியங்களுக்காக, ஆன்மீகத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டு. நார்மலாகவே இவங்களுக்கு இந்த ஆன்மீக பலம் என்பது அதிகம். அது சார்ந்த சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தானாகவே தேடி வரும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவமும் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். சிலருக்குள்ள எவ்வளவுதான் இலக்கி சொன்னாலும் புரியாது. மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, ரொம்பவுமே ஈஸியாக இந்த விஷயங்களை அடாப்ட் பண்ணிப்பாங்க. நார்மலாகவே மீனராசிக்காரங்க கொஞ்சம் சுகப்பிரியர் தான். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. சுத்தபத்தங்களை அதிகம் விரும்பக்கூடியவங்க. அசூசியாலாம் இருக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ எல்லாத்தையுமே தூய்மையாக அமைச்சுக்குவாங்க. அதே மாதிரிதான் தன்னை வெளிப்படுத்துறதும் அப்படிதான். இதற்கேற்ற அந்த உபகரணங்கள், சாதனங்கள் எப்பவுமே உங்களுக்கு தானாக ஏதோ ஒரு வகைகளை கிடைக்கப்பட்டு தான் இருக்கும். அதே போல மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அலுவலக பணிகள் அல்லது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது குறிப்பா இந்த மெடிக்கல் ரீதியான விஷயங்கள்ல அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான வகையில் வேலை செய்யும். அதே போல தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. எப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை கிடைக்க பெற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருப்பாங்க. தானாகவே அதற்குண்டான சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட மோசமான காலகட்டங்களும் அவங்களுக்கு உண்டாயிட்டு தான் இருக்கும். அதே போல உடன்பிறப்புகளுடைய சகவாசங்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு உடன்பிறப்புகள் மேல பற்றுப்பாசம் என்பது அதிகம். பெரும்பாலானவருக்கு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவங்களாக இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற இடங்கள்ல இருப்பாங்க, ஆனா ஒரே மாதிரியான வேலைப்பாடுகளை கொண்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது போகவே போகாது. மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உடன்பிறப்புகளாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. அதே போல குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இதுலயும் கூட மீனராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு யோக பாக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நார்மலாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த அனுசரிப்புத்தன்மை என்பது அதிகம். இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இந்த அனுசரிப்புத்தன்மையோட எப்பவுமே போயிட்டு இருப்பாங்க. அது எப்படி வேணாலும் நம்மள்கிட்ட யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், நான் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுப்பேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டோட எப்பவுமே இருப்பாங்க. ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு எப்பவுமே ஒரு சுக வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். எப்பேற்பட்ட காலகட்டங்களையும் அது நல்லதாகவும் இருக்கலாம், மோசமானதும் இருக்கலாம். பட் அதற்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு எப்படி சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை பெறக்கூடிய நிலை இந்த மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும். இந்த ஒரு குணமும் மனமும் தான் மீனராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே யோக பாக்கியங்களாகவும் அதிர்ஷ்டங்களாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.